கதறல் அப்படின்னா ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகுது? இந்த மூணு தடவை சட்டசபை நடந்திருக்கு. இந்த சட்டசபைக்குள்ள அண்ணன் சீமான் இருந்தா என்ன ஆகுன்னு கட்சிக்காரங்க அப்புறம் எழுதுனான்னு பேசுறாங்க. எல்லாம் தெரிஞ்சிச்சு, பூரா டம்மி பீஸா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. கேள்விக்கு திமுக கேள்வி கேட்டா பதில் கேள்விய அவர் வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா, உண்மையான ஒரிஜினல் ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா அண்ணன் சீமான் அவர்கள் போகும்போது பதில் கேள்வி டைப்லாம் அடிக்க தேவையில்லை. அவன் ஏதாவது நீ அடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு பேரு அட்டாக்கு, நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அடிப்பேன் அப்படி. இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்க யாருக்கிட்டையும் பதில் இருக்கும். 32 அமைச்சர் பெருமக்களோ 120 மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ மாண்புமிகு உறுப்பினர்களோ சபாநாயகர் ரொம்ப பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலா, அதனால வெக்கப்பட்டு போகல மாதிரி உட்கார்ந்துக்காரல. சபையில சபாநாயகர் நோக்கி எழுப்புற கேள்விகள்ல இதுவரைக்கும் எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணிருக்கு, அமைச்சர்கள் வெளிநடப்பு பண்ணிருக்காங்க, சபாநாயகர் வெளிநடப்பு பாத்தீங்களா? சீமான் நம்ம நடக்கும்.